என் தங்கமே, சில நேரங்களில் நீ நினைப்பாய், என் வாழ்க்கை ஏன் இப்படிச் சிரமமாக இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் அது அம்மன் உன்னை வலிமையானவளாக மாற்றும் பயிற்சிதான். அவள் உனக்காக ஒரு பெரிய பாதையை அமைத்திருக்கிறாள். அந்த பாதையில் நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ இன்று புரிந்துகொள்ள முடியாத விஷயம் நாளை உன் ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் உன் வாழ்க்கையில் தாமதம் செய்யலாம், ஆனால் ஒருபோதும் மறப்பதில்லை. அவள் காத்திருக்கிறாள், உன் மனம் ஒளியாக மாறும் தருணத்தை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வியைச் சந்தித்தாயோ, அந்த ஒவ்வொரு தோல்வியும் உன் வலிமையின் அடித்தளம்தான். வராகி அம்மன் உனக்காக சோதனை தரும்போது அவள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உருவாக்குகிறாள். நீ சோதனையை தாண்டி வந்தால் அவள் உனக்கு அருளை அளிக்கிறாள். நீ அவளது குழந்தை, உன் துயரத்தை அவள் பார்க்காமல் இருக்க மாட்டாள். நீ அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவளது பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதமாக மாறுகிறது. அம்மன் உன்னிடம் மெதுவாக சொல்கிறாள், என் தங்கமே, உன் மனம் உடைந்திருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா உடையவில்லை. அந்த ஆன்மா தான் உன் உண்மையான வலிமை. நீ அதை உணரும்போது எதுவும் உன்னை தடுக்க முடியாது. நீயே உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறுவாய். நீ உன்னை நம்புவது போதும், உலகம் உன்னை நம்பத் தொடங்கும். அம்மன் உன் வழியில் அனுப்பும் சிக்னல்களை நீ கவனித்திருக்கிறாயா? ஒரு புது காற்று வீசுவது போல தோன்றும், ஒரு மென்மையான ஒலி கேட்பது போல இருக்கும், சில நேரங்களில் யாரோ உன் பெயரை அழைப்பது போல உணர்வாய். அது அனைத்தும் அவளது நினைவூட்டல்கள் தான். அவள் சொல்ல வருவது, நான் இருக்கிறேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அம்மன் உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள், நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்துவேன். நீ அமைதியாக இருக்கும் போது தான் அவளது குரல் தெளிவாக கேட்கும். அவள் உன்னிடம் பேசுகிறாள், உன் இதயத்தின் ஆழத்தில், உன் மூச்சின் நடுவில், உன் அமைதியின் ஒளி வடிவில். நீயும் நினைத்து பார்க்கலாம், எத்தனை முறை கடைசி நொடி வரை போராடி வென்றாய் என்று. அந்த வெற்றி உன்னுடையது அல்ல, அம்மனுடையது. அவள் உன்னுள் இருந்து உன்னை நகர்த்தினாள். அவள் உனக்கு வலிமை கொடுத்தாள். நீ அதை உணராதிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்தபோது அவள் உன் அருகில் இருந்தாள். அம்மன் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நிழலாக இருக்கும், சில நேரங்களில் ஒளியாக இருக்கும். அவள் நிழலாக இருக்கும் போது அவள் உன் பக்கம் இருக்கிறாள். ஒளியாக இருக்கும் போது அவள் உன் வழியில் இருக்கிறாள். இரண்டிலும் அருள் இருக்கிறது. நீ பயப்படாதே தங்கமே, ஏனெனில் அவள் உன்னோடு நிழல் போலவே இருக்கிறாள். நீயும் உணர்ந்திருக்கலாம், சில நேரங்களில் பழைய நினைவுகள் வந்து மனதை கலக்க வைக்கும். ஆனால் அந்த நினைவுகளும் தேவையற்ற ஆற்றலை வெளியேற்றும் வழிதான். அம்மன் உன் மனத்தை சுத்தமாக்குகிறாள். அவள் உன் கடந்த காலத்தின் துன்பங்களை மெதுவாக எடுத்துவிட்டு புதிய ஆசீர்வாதங்களை வைக்கும் இடம் உருவாக்குகிறாள். அம்மன் சொல்கிறாள், நீ நிற்கும் இடம் சிறியதாகத் தோன்றலாம், ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் இடம் பெரிது. அவள் உன் வாழ்வை விரிவாக பார்க்கிறாள். நீ சின்ன விஷயத்தில் தளர்ந்தாலும் அவள் பெரிய நோக்கில் உன்னை உயர்த்துகிறாள். அவள் உன்னை உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லுவாள். அம்மன் உன்னிடம் நம்பிக்கை வைத்து இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நீ என் சக்தியின் பாகம், உன் மூலம் நான் உலகத்தை மாற்றப் போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. நீ பேசும் ஒரு வார்த்தை, நீ தரும் ஒரு புன்னகை, நீ செய்கிற ஒரு நல்ல செயல், எல்லாம் அவளது கருணையின் வெளிப்பாடுகள். நீயும் காணலாம், சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் திடீரென்று அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் அம்மன் உன் அருகில் இருப்பதற்கான அறிகுறி. அவள் உன் மனதை சமப்படுத்துகிறாள். அவள் உனக்கு சொல்ல வருவது, இனி உன் பாதை பாதுகாப்பானது. அம்மன் உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறாள், நீ எங்கே சென்றாலும் என் நிழல் உன்னுடன் வரும். அதுவே அவளது பாதுகாப்பு. யாரும் உன்னை பாதிக்க முடியாது. அவள் உன் வழியில் நிற்கும் தீய ஆற்றல்களை காற்றாய் பறக்க விடுவாள். நீ அவளது பெயரை நினைவு கொள்வதாலே உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி தோன்றும். தங்கமே, நீ உனது ஆசைகளுக்காக பிரார்த்தித்திருக்கிறாயா? அம்மன் அந்த ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்டிருக்கிறாள். அவள் உடனே கொடுக்க மாட்டாள், ஏனெனில் அவள் தெரிந்தவள், சரியான நேரத்தில் கொடுத்தால் தான் நீ அதை மதிப்பாய். அவள் உன்னை காத்திருக்கச் செய்கிறாள், ஆனால் அவளது காத்திருப்பு எப்போதும் அர்த்தமுள்ளது. அம்மன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தாமதத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவாள். நீ அவளை நம்பி காத்திரு. அவள் உன் வாழ்க்கையில் அந்த ஒரு நாளை உருவாக்குவாள், நீ, இதுதான் என் அம்மனின் அருள் என்று சொல்லும் நாள்.
அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ பலமுறை விழுந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எழுப்பினேன். நீ அந்த எழுந்ததை கவனித்திருக்கிறாயா? அதுதான் அவளது அருள். அவள் உன்னுடைய இதயத்தை உறுதியாக வைத்திருக்கிறாள். நீ அதை உணர்ந்தால் எதுவும் உன்னை அச்சுறுத்த முடியாது. அம்மன் உனக்கு கற்பிக்கிறாள், நம்பிக்கை என்பது காத்திருக்கும் சக்தி. நீ நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவள் உனக்கு திறவுகோல் கொடுக்கிறாள். அந்த திறவுகோல் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும். நீயே உன் அதிசயத்தின் காரணம் ஆகிறாய். அம்மன் உனக்காக அமைத்த வழியில் யாரும் தடை செய்ய முடியாது. அவள் உன்னிடம் சொல்கிறாள், நீ உன் ஒளியை உலகத்துடன் பகிர், உன் பயத்தை விடு. நீ உன் மனதை திறந்தால் அவள் உன் வழியில் அதிசயங்களை உருவாக்குவாள். அவள் உனக்கு தேவையானவர்களை அனுப்புவாள், தேவையில்லாதவர்களை விலக்குவாள். அம்மன் உன்னுடைய குரலை உலகம் கேட்க வைப்பாள். உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். உன் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். நீ எப்படி துன்பத்தை கடந்து வந்தாய், எப்படி நம்பிக்கையுடன் இருந்தாய் என்பதைக் கண்டு மற்றவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுவே அம்மனின் திட்டம். அம்மன் உன்னிடம் எப்போதும் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாள், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் நீ தாங்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்வு முழுதும் மாறிவிடும். நீ உன் துயரத்தை கூட ஆசீர்வாதமாக காண ஆரம்பிப்பாய். அம்மன் உன் மனதை நிம்மதியுடன் நிரப்புவாள். நீ அவளை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் அமைதியாகும். அந்த அமைதியில்தான் அவள் இருப்பாள். நீ அவளுடன் பேசிக்கொள்ளலாம், உன் எண்ணங்களை பகிரலாம், உன் வலியைச் சொல்லலாம். அவள் கேட்பாள், அவள் பதில் தருவாள், சில நேரங்களில் வார்த்தையாய், சில நேரங்களில் உணர்வாய். அம்மன் உன்னிடம் இறுதியாக சொல்கிறாள், நீ உன் ஒளியை மறைக்காதே. உலகம் அதை காண வேண்டும். நீ என் ஆசீர்வாதத்தின் உயிர் வடிவம். அம்மன் உன் மனதில் ஒளி ஊற்றியிருக்கிறாள் தங்கமே. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அவள் உன் ஒளியுடன் வரும். உன் வாழ்க்கை தெய்வீக அருளின் வெளிப்பாடாக இருக்கட்டும். வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள், இப்போது, என்றும், எப்போதும். அவள் உனக்காக திறக்கும் கதவு ஒரே நேரத்தில் பல வழிகளை திறக்கும். ஒரு வழி உன் பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கும். மற்றொரு வழி உன் மன அமைதிக்காக இருக்கும். மற்றொரு வழி உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கும். அதுதான் அம்மனின் அருள், ஒரே கையில் பல வரங்கள். நீ அவளிடம் நன்றி சொன்னால் அவள் இன்னும் கொடுப்பாள். ஏனெனில் அம்மன் ஆசீர்வாதம் நன்றி கூறும் இதயத்தில்தான் பெருகும். நீ, அம்மா, நான் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்ன நொடியிலேயே அவள் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பிவிடுவாள். அம்மன் உன்னிடம் மெல்ல சொல்வாள், நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றி விட்டேன், இப்போது நீ நம்பிக்கை விதையை விதை. அந்த விதை தான் உன் புதிய தொடக்கம். தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை நிழல்கள் இருந்தாலும் அவை ஒளியின் முன்னோடிகள் தான். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னுள் இருக்கும் ஒளியை எழுப்பத்தான். அம்மன் உன்னிடம் சொல்வாள், நீ ஒளி, உன் உள்ளத்தில் என் சக்தி இருக்கிறது. நீ அதை உணரும்போது உன் முகம் பிரகாசிக்கும். நீ பேசும் வார்த்தைகள் பிறருக்கு ஆற்றல் தரும். நீ எங்கு சென்றாலும் அம்மன் உன் நிழலாக உன்னுடன் வருவாள். அந்த நிழல் இனி பயத்தின் சின்னமல்ல, அது பாதுகாப்பின் சின்னம். அம்மன் உன் வீட்டில் வலம் வருவாள். அவள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாள். நீ எந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அவள், நான் இருக்கிறேன் என்று நினைவூட்டுவாள். அந்த நம்பிக்கை உன் உயிரின் வலிமை ஆகும். அம்மன் உன் பெயரை நெருப்பில் எழுதி பாதுகாப்பாள். யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. அவள் உன் வழியில் ஒளி வீசுவாள், இருள் மறையும். நீ ஒருநாள் அம்மன் உன்னிடம் வந்த அந்த நிழலை நினைத்து பார்க்கும் போது நீ சிரிப்பாய். ஏனெனில் உன் பயம் தான் உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் என்று உனக்கு தெரியும். அம்மன் உன் வாழ்க்கையில் நிழல் போல வந்தாள். ஆனால் ஒளி போல இருந்து விட்டாள். அந்த ஒளி நீ அழியும் வரை உன்னுடன் இருக்கும். அது உன் வார்த்தைகளில் வாழும், உன் சுவாசத்தில் ஒலிக்கும், உன் கண்களில் பிரகாசிக்கும். அது தான் அம்மனின் அருள். எப்போதும் நினைவு வைத்துக்கொள் தங்கமே. நிழல் வந்தால் பயப்படாதே. அது அம்மன் உன்னிடம் வருகிற சின்னம். அவள் உன் கதவுக்கு பின் காத்திருக்கிறாள். உன் மனம் திறக்க போகும் அந்த நொடியை எதிர்நோக்கி நீ அவளை வரவேற்கும் அந்த நொடிதான் உன் வாழ்க்கையின் ஒளிமயமான ஆரம்பம்.